அவர் ஏழாம் சபை தூதன், அவர் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஒரு பாத்திரம். அவர் மூலியமா தான் எல்லா சீலும் ஓபன் ஆச்சு. ஹல்லேலூயா. 1933ல 7 தரிசனங்களை கர்த்தர் கொடுத்தார். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது வானத்துல ஒரு சத்தம் வருது. நான் ஞானஸ்நானம் எப்படி எனக்கு முதல் வருகையில எனக்கு வழி ஆயத்தம் பண்ணினோ, 2ஆம் வருகைக்கு மனவாட்டிக்கு உங்களுடைய செய்தி எல்லாம் ஆயத்தப்படுத்தும் சொல்லி நிறைய ஊழியக்காரர்கள் நான் பிரதமர் விசுவாசிக்கிறது இல்லை. அப்ப தானியேல் எடுத்து எப்படி பேசுறேன்? நான் பிரதமர் விசுவாசிக்கிறது, சவுன்ஸ்ல எப்படி பேசுறேன்? அவர்தான் ரிவீல்ட் ஆயிடுச்சு. ஆமென். அவர் மூலமா உங்களுக்கு தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா எனக்கு பிரதமர் அவர்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவர் மட்டும் வெளிப்படுவாரா? எனக்கு வெளிப்பட மாட்டாரா? உனக்கு வெளிப்பட மாட்டார். ட்ரூ. என்ன வார்த்தை தீர்க்கதரிசி தான். ஆமென். ஹல்லேலூயா. தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் தவறான அர்த்தத்துல சொல்ல. தீர்க்கதரிசி மூலியமா ஒரு வார்த்தை வரும். ஆமென். உனக்கென்ற ஒரு ரெவலேஷன் வராது. தீர்க்கதரிசி வந்த ரெவலேஷனோட ஒரு ரெவலேஷன் வரும். இது சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? தீர்க்கதரிசி ஒரு ரெவலேஷன் கொடுத்துட்டாரு, அதுல இருந்து தான் ஒரு ரெவலேஷன் வருமா? காண்டி உனக்குன்னு ஒரு புது